பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் ஒளியும் செல்வமும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போதும் நம்ம ஒரு க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த 2025 பொறுத்தவரை நமக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி 3 பெயர்ச்சியுமே இருக்குது. 3 முக்கியமான பெயர்ச்சி இருக்குது. சனி பெயர்ச்சி மார்ச் மாதத்தில் இருக்குது, ஏப்ரலில் குரு பெயர்ச்சி இருக்குது, மே மாதத்தில் ராகுகேது பெயர்ச்சி இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே ஏப்ரலில் குரு பெயர்ச்சி, மே மாதத்தில் ராகுகேது பெயர்ச்சி இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2025 சனி பெயர்ச்சி இல்லை. ஸோ நம்ம இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த புத்தாண்டுக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2025 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை நாம் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த 7.5 சனி ஆரம்பிக்குது, அப்புறம் ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறார், குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அந்த 7.5 சனி ஒரு பெரிய ஒரு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு. பாவத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, எந்த கிரகமும் எந்த இடத்துல இருக்காங்களோ, எந்த ராசியில் இருக்காங்களோ அந்த ராசிக்கு ஒரு தன்மை உண்டு. இப்போ உதாரணமாக சனி பகவான் துலாமில் இருந்தால் உச்சம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி மீன ராசியில் சனி பகவான் இருக்கும்போது, மீன ராசி என்பது சனி பகவானுக்கு நட்பு வீடு. அதனால் ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு எதுவும் இருக்காது. மீன்வைல் நம்ம இந்த வெறுமன சனியை வச்சு மட்டும் பார்க்காம 5-11 சர்ப்பகரங்கள் வரும்போது ஒரு யோகத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். அது மாதிரி 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு பெரிய யோகம். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கறது ஒரு பெரிய யோகம். ஸோ அதனால் உங்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரும் பணம், புகழ், கௌரவம் அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் நம்ம வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாமே நமக்கு ஓரளவு ஒரு சரியாகக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும், அதாவது மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் விலகும். புதிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போவதற்கான ஒரு நல்ல மாற்றங்கள் சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் நீங்க பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை.